நண்பர்களே, நம்முடைய தர்மத்திலே நாணயமான எந்த ஒரு மனிதனும் எப்படிப்பட்ட தீவிரவாத எண்ணத்தை ஆதரிக்கவே மாட்டார்கள். ஆனால் தாஜா செய்வதிலே வல்லவர்கள் எல்லாம் எப்போதுமே இந்த பயங்கரவாத சிந்தனைக்கு முன்பாக மண்டியிட்டார்கள். நம் பாரதம் அடிமை தலைகளிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சோமநாதர் ஆலயத்தை மீளெழுப்ப உறுதி பூண்டார். அவரையுமே கூட தடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1951ஆம் ஆண்டிலே அப்போதிருந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இங்கே வருவதற்கு கூட ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. அந்த வேளையிலே சௌராஷ்டிரத்தின் மிகவும் பிரபலமான நம்முடைய ஜாம் சாஹேப் மகாராஜா திக்விஜய் சிங் ஜி அவர் முன்னே வந்தார். நில ஆர்ஜிதம் தொடங்கி பாதுகாப்பு முறைமை வரை அவர் தேசத்தின் கௌரவத்தை அனைத்திற்கும் மேலாக கருதினார். அந்த காலத்திலே சோமநாதர் ஆலயத்திற்காக ஜாம் சாஹேப் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் தானமாக அளித்தார். மேலும் அவர் அறக்கட்டளையின் முதல் தலைவர் என்ற முறையிலே பெரும் பொறுப்பினை நிறைவேற்றினார்.